Namaskaram, Vanakkam viewers. Welcome back to எங்களோட Gayak channel. So thank you so much to all those subscribers and எல்லாரும் எங்களுக்கு support பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி and from my behalf and my Gayak team ஓட behalfல. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற song that is the combination of Raja sir and Manirathnam sir தான் இந்த மாசத்துக்கு நம்ம பார்க்கறோம். So அந்த ஒரு film இல்லனாக்க இந்த ஒரு காம்பினேஷனுக்கு ஜஸ்டிஸே கிடையாது. So I guess you would have guessed it right. Yes, it is Maunaragam. So அந்த ஒரு படத்துல அது என்ன சொல்றது கல்ட் கிளாசிக்னுங்கறத விட இன்னும் அதையும் தாண்டின்னு சொல்லலாம். அந்த ஒரு படம் இனிமேலுக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு இது வருமா nobody knows. The character casting, the storyline and the music இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மன்றம் வந்த தென்றலோட மியூசிக் வந்து இன்னும் பல பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு ரிங்டோனாவோ இதுவாவோ எவ்ரிபடி கீப்ஸ் தட் அண்ட் இன்ஃபேக்ட் இவன் ஒரு இது கூட பாத்தீங்கன்னாக்கா எங்களோட இந்த கீபோர்ட் இன்டர்வியூஸ் when we do for trainers நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா அந்த பிஜிஎம் தான் எடுத்துட்டு வருவாங்க வாசிக்கிறதுக்கு. ஸோ தட் இஸ் த எக்ஸ்டென்ட் டு விச் அது நம்மளோட லைஃப்ல இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். ஸோ அப்படிங்கும்பொழுது இந்த சீரீஸ் யோசிக்கிறது டெஃபினெட்லி இது நான் மௌனராகம் மௌனராகம் படத்துலேருந்து ஒரு பாடல் கொடுக்கலன்னாக்கா இதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. இட் இஸ் சம் கிரிமினல் இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்லலாம் டு போத் தீஸ் லெஜெண்ட்ஸ். ஸோ அதனால டுடேஸ் எபிசோட் we are going to present one ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் ஃப்ரம் மௌனராகம் மூவிலேருந்து, தட் இஸ் சின்ன சின்ன வண்ண கோயில். இது பாத்தீங்கன்னாக்க ஒரு அவ்வளோ அழகா வந்து நம்ம ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. ஒரு அத எப்படின்னா அந்த ஒரு குயில்னா அந்த ஒரு குயில் மாதிரி அந்த ஒரு சைல்டிஷான ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பிலிம்லயே பாத்தீங்கன்னாக்க ரேவதி மேம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு குழந்தைத்தனமா இருப்பாங்க. நிறைய வந்து ஒரு சைல்டிஷா இருக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அவங்க எப்ப பொண்ணு பார்க்க வர்றத வந்து ஓடி ஆடிட்டு ரொம்ப ஒரு சைல்டிஷா அதோட ஒரு சீரியஸ்னஸே தெரியாம வருவாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் ஹவு ஹர் கேரக்டர் இஸ் presented at least to most part of the movie. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த ஒரு மேரிட் லைஃப்ல ஒரு ஈடுபாடு இல்லைங்கிறது தட்ஸ் ஃபைன். பட் அவங்க பாத்தீங்கன்னா ஈவன் தோஸ் காமெடி சீன்ஸ் இன்வால்விங் வந்து அந்த இவர்கிட்ட வந்து தப்பா வந்து தமிழ் சொல்லி தருவாங்க பாத்தீங்கன்னா. ஸோ ஆல் தட் அந்த ஒரு குறும்புத்தனம்ங்கிறது வந்து பார்ட் ஆஃப் அவர் கேரக்டர் இன் திஸ் மூவி. ஸோ அது இந்த பாட்டுல வந்து எழுதியிருக்கிற அந்த லிரிக்ஸும் பாத்தீங்கன்னாக்கா அண்ட் ஜானகி அம்மா பாடி இருக்கிற விதத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறும்புத்தனம் நல்லா தெரியும். இஃப் யூ ட்ரை டு விஷுவலைஸ் தட் அது நமக்கு நல்லா வந்து புடிப்படும் ஒரு மாதிரி. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் யூ ஹாவ் டு பிரிங் அபவுட் இந்த பாட்டுல. அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் செட் டு கௌரி மனோகரி ராகம். ஸோ தோஸ் ஆஃப் யூ ஹூ நோ கர்நாடக சங்கீதம் படிச்சவங்க யூ நோ வாட் இஸ் கௌரி மனோகரி ராகம். அண்ட் மற்றவங்க தெரியாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளாசிக் எக்ஸாம்பிள் இன் ஃபிலிம் மியூசிக் ஃபார் கௌரி மனோகரி இஸ் பாட்டும் நானே பாட்டு. ஸோ பாட்டும் நானே பாவமும் நானே பாடுறோம் இல்லையா. ஸோ அந்த ராகம் தான் இஸ் கௌரி மனோகரி. அண்ட் நம்மளோட ராஜா சாருமே நிறைய பாடல்கள் நமக்கு வந்து இந்த கௌரி மனோகரி ராகத்துல கொடுத்துருக்காரு. நேம்லி செந்தூர பூவே அண்ட் இவனர் யுவர் கொடியிலே மல்லிகைப்பூ. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு கர்நாடக சங்கீதத்தையும் வந்து நம்மளால ஒரு நீட்டா லைட் மியூசிக்ல பிரசன்ட் பண்ண முடியுங்கிறது நமக்கு காமிச்சது வந்து உண்மையே ராஜா சார் தான். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் நிறைய ராகங்கள் எடுத்து வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாரு. எஸ்பெஷலி இந்த ஒரு பிலிம்ல பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சாங் இஸ் பேஸ்ட் ஆன் ஒன் கோர் ராகம். ஸோ அந்த மாதிரி இந்த பாடல் இஸ் பேஸ்ட் ஆன் கௌரி மனோகரி ராகம். ஸ்கேல் பாத்தீங்கன்னாக்க சரிகமா பதனி மகரிசா சரிகமா பதனிசா சானிதாப மகரிசா. ஸோ தோஸ் ஆஃப் யூ கர்நாடக சங்கீதம் படிச்சவங்க இந்த மாதிரி கௌரி மனோகரி பேஸ் பண்ணின்னு இஃப் யூ வாண்ட் டு ட்ரை அவுட் சாங்ஸ்னாக்க டூ பிராக்டிஸ் இந்த ஒரு ஸ்வரங்களை வந்து அப் அண்ட் டவுன் தி ஸ்கேல் உங்களோட வரிசைகள் படிச்சிருக்கீங்கன்னாக்க பிராக்டிஸ் இந்த ராகத்துல பாடினீங்கன்னாக்க உங்களுக்கு யூ வில் பி ஏபிள் டு ட்ராவர்ஸ் த்ரூ தி நோட்ஸ் வித் ஈஸ். அண்ட் எஸ் உங்களுக்கும் இப்போ பாட்டு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கா அண்ட் whether it is vocal or instrumental or என்ன சொல்றது கர்நாடிக் or even film music western எதுவா இருந்தாலும் we are here to teach you at Gayak. Please download our app. Available both on Play Store as well as App Store. You can download and நீங்க ஃப்ரீயா ஒரு டெமோ கிளாஸ் எங்களுதுல இருக்கிற ஒரு டியூட்டரோட you will be able to book
and உங்களுக்கு அந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா then you can come for regular sessions. So we offer one-to-one personalized classes. So அதாவது உங்களோட ஒரு லேர்னிங் பேஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க சொல்லி கொடுப்போம். உங்களுக்கு என்ன வருமோ அதுக்கு ஏத்த மாதிரி our curriculum, the timings and everything is kind of flexible over here. So we are all waiting to teach you. Please download the app and check out. So moving on to the song. The very first line பாத்தீங்கன்னாக்க சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா. So இந்த ஒரு one common mistake what I've observed வந்து அந்த சின்ன சின்ன பாடுறத நிறைய பேர் அதை கொஞ்சம் வந்து ஒரு பிளெயினா பாடிடுவாங்க. மீனிங் I find people singing something like சின்ன சின்ன, அது அப்படி கிடையாது. இட் இஸ் சின்ன ரேகரேசா. ஸ்வரம் பாத்தீங்கன்னாக்க what many people sing is ரேசா ரேசா தான் பாடுவாங்க. அந்த ரீ காவை தொட்டுட்டு வரது many people actually miss out. So அத வந்து if you have trouble getting it நாக்க அது ஃபர்ஸ்ட் எடுப்புல வரவே வராது அந்த மாதிரி ஃபாஸ்டா பாடுறதுக்கு. பட் அது அப்படி பாடினாதான் அந்த பாட்டுக்கு அழகு. ஓகேங்களா? So you can practice it slow. சின்ன சின்ன சின்ன, அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணு சின்ன சின்ன, and இத கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சிரிச்சுண்டு பாடினீங்கன்னா வரும். This is one trick which I have observed while learning this song. So அது நம்ம கொஞ்சம் ஒரு சேடா ரியலி ரொம்ப கான்ஷியஸா அதை ஹிட் பண்ணணும்னு பாடினா வராது. அது ஒரு கேஷுவலா என்ன சொல்றது, ஒரு பிளேஃபுல் ஒரு மூட்ல பாடினீங்கன்னாக்கா கண்டிப்பா வரும். சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா. அந்த கொஞ்சி கொஞ்சி ஆல்சோ சேம். அதே that is the same note which comes there. So அதுவும் அதே மாதிரி தான். You have to touch upon that ga also while singing. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா புரியாத ஆனந்தம். So the ஆனந்தம் பாடுறது, அது புரியாத ஆனந்தம்ங்கும் போது this is something அவளுக்கு வர ஒரு நியூ ஃபீலிங். பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாங்ல தான் she begins to transition and try to understand அவங்களோட ஹஸ்பண்ட். So பாத்தீங்கன்னா அந்த புரியாத ஆனந்தம் பாடுறது அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகா ஜானகிமா காமிச்சிருப்பாங்க. புரியாத ஆனந்தம் ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன் முட்டு நானா நானா, பூத்தாடும் தேன் முட்டு நானா நானா. அந்த நானா நானா பாடுறது எகைன் அது ஒரு எடுத்து கொடுத்து பாடணும். You should not sing something like பூத்தாடும் தேன் முட்டு நானா நானா பாடினா அதுல ஒண்ணுமே இல்ல. நானா நானா அது வந்து இழுத்து காட்டணும். தட் அமேஸ்மெண்ட் ஆர் தட் அது என்ன சொல்றது, அவங்களுக்கு கிடைக்கிற தட் ஃபீலிங் ஆஃப் ரிலேஷன் வந்து கிளியரா தெரியணும். Right? So just one more recap. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன் முட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா. So moving on to the first charanam. So இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹம்மிங் வரும். So the ஆகாரமா பாடி காட்டுறேன் so that you will understand. So you should not, அது கொஞ்சம் fluid-ஆ இருக்கும் that ஆ பாடுறது. You should not sing பாடாம அது கொஞ்சம் சட்டிலா. So இதே வந்து மகாரம் சொல்லுவோம் பாடுறது. இதை அப்படியே fasten it in practice.
Moving on to the charan. மன்னவன் பேரை சொல்லி மன்னவன் மன்னவன் அது கொஞ்சம் ஃபாஸ்டா மன்னவன் அவ்வளோ இருக்கு அங்க பட் அது கொஞ்சம் யூ ஹாவ் டு ஹிட் இட் ஸ்ட்ரைட் மன்னவன் பேரை சொல்லி பேரை சொல்லி பேரை பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே மல்லிகை மல்லிகை சூடிக்கொண்டே கொண்டே மன்மதன் பாடல் ஒன்று அது பாடல் 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 ஸோ அது வந்து பிருகாவோட வரணும் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மல்லிகை சூடி கொண்டேன் வரது அந்த கொண்டேன் கொஞ்சம் கீழே வரும் கொண்டேன் மன்மதன் பாடல் ஒன்று ஸோ அவ்வளோ கூட சங்கத்தி தேவையில்ல மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் இது கொண்டேன் மூவிங் ஃபார்வர்ட் சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள் ஸோ அந்த சொல்லத்தான் வருது சொல்லத்தான் 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 எண்ணியும் இல்லையே இல்லையே அது ஃபாஸ்டா இல்லையே பாஷைகள் பாஷைகள் அது எக்ஸ்பிரஷனோட பாஷைகள் பாடுறதை விட பாஷைகள் பாஷைகள் என்னவோ ஆசைகள் என்னவோ என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள் இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அவ்வளோ அழகா இருக்கும் இது எனக்கு ப்ராபப்ளி எனக்கு ஐம் நாட் ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ் டு வாட் ஜானகி அம்மா has sung but at least I'm trying my level best but try to bring that சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் எண்ணத்தின் தின் அது கண்டிப்பா வரணும் வந்தாதான் அந்த ஒரு அழகு இந்த லைனுக்கு எண்ணத்தின் ஓசைகள் மாலை சூடே மஞ்சம் தேடி ஸோ அங்க ஒரு ஹம்மிங் வரும் மாலை சூடே ஸோ ப்ராபப்ளி நீங்க if you're trying to sing with track or other things அந்த கோரஸ் சேர்ந்து பாடுறதுங்கிறது கஷ்டம் தாளம் போயிடும் இல்லாட்டி or if you're recording the chorus separately னா நீங்க ட்ரை பண்ணலாம் மாலை சூடே மஞ்சம் தேடி தேடி ஸோ இது வந்து செகண்ட் டைம் பாடுறது மாலை சூடி மஞ்சம் தேடி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாடுறது மாலை இஸ் a little plain மாலை சூடி அவ்வளவுதான் வரும் செகண்ட் டைம் when you sing மாலை மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காதல் தேவன் சந்நிதி காண 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 ஸோ இதே மாதிரிதான் சேம் சின்ன சின்ன பாடின மாதிரி காண 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 ஸோ அந்த ஒரு லைன் வந்து யூ ஷுட் நாட் சிங் சத்திலே காண 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 பாடாம காண கா 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 காண காண
புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேன்மொட்டு நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா. So moving on to the second charanam, இங்கே பார்த்தீங்கன்னா there is one humming which comes. அத மக்காரமா பாடி பாடணும். It's kind of fairly straightforward. Moving on to the actual lyrics. மேனிக்குள் காற்று வந்து மெல்லத்தான் ஆட கண்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க மேனிக்குள் காற்று வந்து மெல்லத்தான், அந்த மெல்லத்தான் பாடுறது மெல்லமா. Try to make your voice a little whispery and sing. Instead of saying மெல்லத்தான் பாடுறதை விட மெல்லத்தான் ஆட கண்டேன் மெல்லத்தான் ஆட கண்டேன் மங்கைக்குள் காதல் வெள்ளம் மங்கைக்குள் காதல் வெள்ளம் காதல் மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போலோட கண்டேன் இன்பத்தின் எல்லையோ இல்லையே அந்தியும் வந்ததால் அவ்வளோ இருக்குங்க, அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணும். அந்தியும் வந்ததால் தொல்லையா இருந்தா எப்படி இருக்கும், தொல்லையா இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி அதை பாடணும். தொல்லையே காலம் தோறும், இங்கே திருப்பி அந்த ஹம்மிங் வரும். கேட்க வேண்டும். லைக் ஐ செட் முன்னாடி நீங்க இது ரெண்டும் சேர்த்து பாடணும்னா பாட முடியாது. So if you're singing with karaoke track na mostly and the chorus பின்னாடி attach பண்ணிடுவாங்க. So you can omit it. So இதுவும் two variants you have. காலம் தோறும் first time பாடுறது அவ்வளவு ஒரு கமக்கம் இருக்காது. second time பாடுறது கொஞ்சம் எடுத்து பாடும். காலம் தோறும் கேட்க வேண்டும் பருவம் என்னும் கீர்த்தனம் பாட 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 பாட. அதே மாதிரி தான், சேம் திங் லைக் வாட் வி sang in the first charanam. இந்த காண வர மாதிரி தான் அந்த பாட வரணும். பாட அது ஃபாஸ்டா பாட 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேன்மொட்டு நானா நானா. சோ இங்க ஒரு வேரியன்ட் பாடிருப்பாங்க. பூத்தாடும் தேன்மொட்டு புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேன்மொட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா சின்ன சின்ன வண்ண கோயில். சோ the last endingல வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா. So with this we come to an end of this particular episode. So நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாங்ல இருக்கிற nuances and other things. And உங்களுக்கு
பாட்டு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா ப்ளீஸ் செக் அவுட் அவர் காயக் ஆப் அண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களில் இருக்கிற எந்த ட்ரெயினர்ஸோட வேணாலும் யூ கேன் புக் ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஒரு 30 to 40 minutes கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம். ஸோ யூ கேன் செக் அவுட். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி பாட வருமோ வாட் எவர் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் வி வில் பி டீச்சிங் யூ as per those needs. So எங்களோட classes எல்லாமே it is 1-to-1 and it is personalized, meaning it is tailor made for each person. So நீங்க if you have any kind of inhibition that இல்லை எனக்கும் பாட வருமா என்னாலலாம் முடியுமா is it too late to learn இந்த மாதிரி questions எல்லாம் இருந்ததுன்னாக்க இது எல்லாமே உங்களுக்கு நாங்க சால்வ் பண்ணி கொடுப்போம். So we are here waiting to teach you. So please do check out and give us an opportunity to serve you. Right, so அடுத்த ஒரு எபிசோட்ல மீட் பண்ற வரைக்கும் this is Viji signing off from you. Thank you.